என்ன சோதனை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த தண்ணியை நான் கீழே ஊற்றுவேன். ஆனால் இது எங்கே விழுகும்? கீழே தான் விழுகும். இங்கே விழுகாது. தள்ளி போய் விழுக வைக்கவா? இங்கேருந்து அங்கே ஊற்றுவியா? இல்லை, நான் இப்படி தான் ஊற்றுவேன். அது எப்படி முடியும்? செஞ்சு காமிக்கிறேன். தண்ணி கீழே விழுகாம காரணம் வந்து பரப்பு இழுவிசை. நேற்று நம்ம பார்த்ததுல பரப்பு இழுவிசை தான் காரணம். அதே மாதிரி இதுக்கும் பரப்பு இழுவிசை தான் காரணம். இதுக்கு முக்கியமான 2 பண்பு என்னன்னா ஒட்டிணைவு, ஓரிணைவு. இந்த நூல் வேற பொருள், இந்த தண்ணி வேற பொருள். இதுக்கு 2த்துக்கும் ஈர்ப்பு விசை இருக்கு. இந்த நூல் வழியா தண்ணி போகல, இந்த நூல்ல ஈரம் பட்டு தண்ணி போறதுக்கு உதவுது. அடுத்ததுனா இது அந்த தண்ணி நூல்ல வந்து ஒட்டிக்குது அந்த தண்ணி, அதனால இது வந்து ஒட்டிணைவு. நான் இப்போ ஒட்டிணைவு சொல்லிட்டேன், நீ ஓரிணைவு சொல்லு. இப்போ இந்த தண்ணியை நம்ம கீழே விடும்போது ஒரு நீர் மூலக்கூறுகள் வந்து ஒன்று கீழே போனதுக்கப்புறம் அடுத்து இன்னொன்று சேர்ந்து சங்கிலி மாதிரி கீழே வரைக்கும் போகிறதுக்கு வந்து ஓரிணைப்புன்னு பேர். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான சோதனையை செஞ்சு பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.